வணக்கம் நண்பர்களே. என்னை வழிநடத்தும் குருநாதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் குரு வணக்கம். இன்றைக்கி என்ன சிவவாக்கியரையா பாட்டுன்னு பார்க்கலாமா? நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமின் நெருப்பும் நீரும் மும்முள்ளே நினைந்து கூற வள்ளிரேல் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடலாகுமே. இப்போ நீங்கள் இந்த கோயிலில் நம்ம இந்த வீடு கட்டுறப்பெல்லாம் இந்த ஹோமம் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? வேள்வின்னு சொல்லுவாங்க தமிழில். இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம், நெருப்பை மூட்டணும், ஒரு பக்கம் நெய்யை விடுவாங்க, சில மூலிகை போடுவாங்க, சில விஷயங்கள் அவங்க பல மூலிகைகள் போடுவாங்க. இந்த ஹோமம் வளர்க்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரிங்களா? இப்போ இதில் சிவவாக்கியரையா யோக நிலையை பற்றி பாடுறாங்க. இப்போ இந்த யாகம் ஹோமம் இதெல்லாம் இறைவன்ட்ட நம்மளை சேர்த்துருமா? இல்லை இந்த நெருப்பும் நீர், இந்த பஞ்சபூதம்னால இந்த உடம்பாயிருக்கு இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த தத்துவங்களை சரிவர உணர்ந்து அதை தன்னோட உடலில் இயக்க தெரிஞ்ச யோகிக்கு இந்த உயிரான சிவம் நம்ம உள்ள உணர முடியுமா? இல்லை வெளியில் இந்த மந்திரங்களை ஜெபிச்சு அந்த புறச்சூழலில் அதை உருவாக்க முடியுமா? யாகம் வளர்க்குறத பார்த்துருப்பீங்க. நெய் விடுவாங்க, யாக குண்டம், நெருப்பு மூட்டுவாங்க, பல விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுக்குரிய மந்திரங்கள் முத்திரைகள்லாம் போடுவாங்க. உண்மைதான். நான் அதை விமர்சனம் பண்ணல. ஆனால் சிவவாக்கியரே அதை விமர்சனம் தான் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஹோமமும் வேள்வியத்தோடு உங்கள் வாழ்க்கையை நிப்பாட்டிடாதீங்க. தவம் அப்படின்ற வேள்வியில், தவம்ன்றது பெரிய வார்த்தை, ரொம்ப நேரம் உட்காரணும், அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் தியானமாவது நம்ம பண்ணலாம். அந்த தியானத்தில் நம்ம உட்காரப்ப நமக்கு தெரிய வருது என்னென்னா, இந்த நீங்கள் வெளியில் போடுற அத்தனை விஷயம், நெருப்பு, நீர், நிலம் எல்லாமே நம்ம உடம்பு தான், அதில் நமக்குள்ளேயே இருக்குது. அதான் சிவவாக்கியரையா சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி வேத வாக்கியங்களை ஒழித்து மந்திரம் ஜபிச்சு நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு வேள்வி வளர்க்குறீங்க இல்லையா? அதோட நிற்காதீங்க. ஒரு படிநிலை தான் அது, சரியோ தப்போ அதுக்குள்ளே நான் போகலை. ஆனால் அவர் அறிய சொல்கிறது என்னென்னா, நெருப்பும் நீரும் உங்களுக்குள்ளே தான் இருக்குன்றார். அப்படி நீங்கள் உங்களுக்குள்ள இறைவனை உள்ளே உணர்ந்து தியானத்தில் போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாதமாக தெரிவார், அப்புறம் விந்தாக இருக்கும். நாதம்ன்றது சத்தம், நாதமாக உணர்வீங்க. நாத விந்து கலாதி, விந்துன்றது வித்து, இறைவன் நமக்குள்ளே அவர் தான் இருக்கார், வித்தாக இருக்கார். எல்லா உடல்லையும் எல்லா உயிர்லையும் வித்தாக இருக்கிறது இறைவன் தான். அப்போ இந்த நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபாய நமோ நமன் அருணகிரிநாதர் பாடுற மாதிரி, இந்த நாதமும் பிந்தும் கலந்த ஸ்வரூபம் அப்புறம் இறைவன் ஜோதியாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுவார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரா. இதை உங்களுக்குள்ளே நீங்கள் உணரணும். உங்களுக்குள்ளே நீங்கள் உணரதா உங்களுக்கு இதை பற்றின புரிதல் இன்னும் அதிகமாகும். அதனால் யாகத்தில் உட்காந்து ஹோமம் புற வழிபாடுகள் நீங்கள் செய்கிறது தப்பு இல்லை, அது ஒரு படிநிலை. அதுக்கப்புறம் தயவு செஞ்சு யோக மார்க்கத்தில் போய் ஞானத்தை உணருங்க. ஞானம்னா என்ன? நீங்கள் உங்களுக்குள்ளே இறைவனை உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பலவித சமாதி நிலைகள் உங்களுக்கு இறைவன் கொடுப்பாங்க. அதில் இறையருளும் உங்கள் முயற்சியும் அந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா அவர் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார், உங்களுக்குள்ளே இருக்காருன்ற உண்மை உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் உங்களுக்குள்ளே அவர் ஜோதியாக இருக்காருன்னு உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை தொடர்ந்து எப்படி அந்த ஜோதியை இந்த உயிரான சிவத்தின் இந்த உடலுக்குள்ளே அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு நீட்டிக்கிற அந்த செயலுக்கு நீங்கள் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா அதுதான் தொடர்ந்து உங்கள் கூட வரும்.
நீங்கள் சேர்க்குற சொத்தோ பந்த பாசங்களோ அவங்க வருவாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த இறைவன் எப்பயுமே நம்ம கூட வந்துகிட்டே இருப்பார். அதனால் தயவு செஞ்சு உங்கள் மனசை இதையே நோக்கி திருப்புங்க. கொஞ்சம் நேரம் அதுக்காக தியானத்துக்கு டைம் ஒதுக்குங்க. நீங்கள் ஒதுக்க உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு உங்களுக்கே தெரிய வரும். சரிங்களா? அப்போ உட்காந்து புறத்தில் தேடுற எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவன் உள்ளே இருக்கிற இறைவன், மூச்சாக இருக்கிற அந்த சிவம், அவரை நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இறைவன் ஜோதி சுரூபமாக இருக்கார் அப்படின்றத நீங்கள் உங்களுக்குள்ளே நல்லாவே உணர ஆரம்பிச்சிருவீங்க. அதை உணர ஆரம்பித்த பிறகு அது ஒரு தவிட்டாத இன்பம் இல்லையா? இதுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம அனுபவிக்கிற சிற்றின்பம், ஒரு உணவை சாப்பிட்றோம், இல்லை 4 பேர்கிட்ட போய் பேசுகிறோம், இதெல்லாம் புலன் சார்ந்த விஷயங்கள். பிடிச்ச படங்களை பார்க்குறோம், இதெல்லாம் புலனுக்கு ஆக்டிவேட் எனர்ஜி கொடுக்குற விஷயம். புலன்ஸ் கடந்து நிற்கிற அந்த சிவம், அந்த இறைவனை நம்ம தியானத்தில் உணர இதோட அழகு இன்னும் ரொம்ப விரிக்க விரிஞ்சுக்கிட்டே போகும். அதை உங்களுக்குள்ளே நீங்கள் விரிக்கணும். எதுக்கோ நம்ம டைம் ஒதுக்குறோம். மொபைல் பொழுதுனிக்கு வெட்டியாக மொபைல் பார்க்குறோம், இல்லை தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம், காசிப் பேசுகிறோம், எவ்வளோ விஷயம் வீணாக வேஸ்ட் பண்ணுறோம் லைஃப்பில். இறைவனை உணர்த்து கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்களேன். ஏன்னா அந்த நேரம் இல்லை அப்படின்னா எந்த செயலும் நீங்கள் செய்ய முடியாது. ஏன்னா உயிர் இருந்தானே எதாவது செய்ய முடியும். உயிர் இல்லைன்னா எப்படி செய்வீங்க? இந்த உயிர் எப்போ வேணாலும் எடுக்கப்படலாம், யாருக்கும் தெரியாது. நீ நான் படுக்கிறேன், நான் காலையில் இருப்பேனான்னு தெரியாது. ஆனால் இதுக்குள்ளே நான் எப்படி சரியாக வாழ்ந்தேன், என்ன எவ்வளோ தியானம் பண்ணேன், எவ்வளோ தர்மம் பண்ணேன், தர்ம செயல்களை பண்ணேன், நல்ல எண்ணங்களோடையும் நல்ல மனசோடையும் எப்படி இந்த வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிட்டேன், இது மட்டும்தான் எனக்கு கூட வரும் அடுத்த உடம்புக்கு. அதனால் நீங்கள் வாழ்க்கையில் எது பண்ணாலும் இதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. இந்த நெருப்பும் நீரும் மும்முள்ளே அப்படின்னு ஐயா சொல்கிறார் இல்லையா? அதை நினைந்து கூற வல்லிரில் உள்ள உருக பார்க்குறப்ப சுருக்கமற்ற ஜோதியான அந்த சிவத்தை நீங்கள் கண்டிப்பாக உள்ள உணரலாம். சரிங்களா? மேற்கொண்டு இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவம்.